Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான ஒரு ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ எடுத்துர்க்கிறது வந்து கறியோட கீமா எடுத்துர்க்கேன். க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வெறும் ஃபர்ஸ்ட் உப்பு போட்டுருக்கேன். இப்போ இதுல வந்து மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். கீமா வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவிக்கிட்டு வந்துட்டேன். தண்ணி எல்லாம் சுத்தமா வடிச்சிட்டேன். இப்போ இதுல கொஞ்சம் இருக்கு தண்ணி, அதையும் எடுத்துறலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மட்டன் கீமா எடுக்கிறா இருந்தாலும் எடுக்கலாம், இல்லை சிக்கன் கீமா எடுக்கிறா இருந்தாலும் எடுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து மட்டன் கீமா தான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணிடுறது ஆட் பண்ணிக்கிறேன். இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இதுங்களோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு இல்லைனாக்கா நம்ம மட்டன் கீமா அரைக்கும் போதே நம்ம பூண்டும் இஞ்சியும் போட்டு அது கூடவே நம்ம அரைச்சிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து தந்தூரி மசாலா, இதை ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் ஜீரகத்தூள் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லா சைடும் போயிருக்கணும். கொஞ்சமாக லெமன் சாறு ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் டேங்கி டேஸ்ட் இருக்கும். நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்தாச்சு. இதை வந்து ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரம், கூடுனா 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க, கீழே வைங்க, ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைங்க. நான் இது மாதிரி போட்டு டைட்டாக கவர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கீழ் இதில் தான் வைக்கணும். 2 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரையில் வைக்கலாம். வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா எடுத்து காட்டுறேன். நம்மளோட கீமா ஊற வச்சது மேரினேட் பண்ணி அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உருக்குன வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெயும் எண்ணெயும் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து வெண்ணெயை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இதுலேருந்து கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம்.
இதை வந்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது, இது வாங்கிக்கோங்க. இதை வாங்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளமாக வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப நீளமாக போடல, நான் வந்து 2 மாதிரி பண்ண போகிறேன். ஒன்று வந்து இது மாதிரி எல்லாமே நான் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் இப்போ இந்த பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போது நம்மளோட ஸ்டிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, கீமா ஸ்டிக்ஸு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் பார்த்தீங்கன்னாக்கா ஷாலோ ஃப்ரை பண்ணுறாப்புல உள்ள பேன் தான், டீப் ஃப்ரை பண்ணுற பேன் வைக்கக்கூடாது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கீமா ஸ்டிக்ஸை எண்ணெய் சூடு வரவும் நம்ம உள்ளே வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் வச்சாச்சு. அது கூட கொஞ்சமாக நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே உருக்குன அந்த கொஞ்சம் பட்டரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சூடு வந்தோடனையும் இதை எடுத்து வச்சிடலாம். அடுப்பு வந்து ஸ்லோ குக்கில் வைங்க. ஒரு சைடு கலர் லைட்டாக புரிஞ்சிட்டு இருக்கும்போதே நாம் திருப்பிடலாம். ஒரு சைடு கலர் வந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு அதே எண்ணெயை நல்லா சுற்றி விடுங்க. கொஞ்சம் எண்ணெயை எடுத்து இது மேலே அப்படி ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டாக்கா ஓவரால் எல்லா பக்கமும் குக் ஆகும். அடிக்கடி எப்படி லைட்டாக திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லா சைடும் ஒரே கலராக வரும். இது பாருங்க, ஒரு சைடு நல்ல கலர் வந்திருக்கு, இன்னொரு பக்கமும் கலர் வரணும். இப்போ லைட்டாக மேலே அப்படி அந்த சூடாக இருக்கிற எண்ணெயை அப்படி ஊற்றினோம்னா எல்லா சைடும் ஒரே கலராக வரும், ஈவனாக. அடுப்பு வந்து ஸ்லோ குக்கில் தான் பண்ணுங்கள். ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சு தான் போகும், கலர் வரும், ஆனால் உள்ளே வேகவே வேகாது. இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டே இருந்தோம்னாக்கா மேலே மேலே அது வந்து ஃபுல்லாக கலர் வந்துடும், எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகிடும். இப்போது நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு, மட்டன் ஸ்டிக்ஸு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன், சர்விங் பவுலுக்கு. இது வந்து நான் அவனில் வைக்கிறதுக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து அவன் இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னாக்கா அவனில் வைக்கிறாந்தாக்கா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பட்டரை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து இதில் அப்படி மேலே கோட் கொடுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவனில் ட்ரே கொடுத்துருப்பாங்க, அந்த ட்ரேயில் அலுமினியம் ஷீட் வந்து விரிச்சிடணும். இந்த மாதிரி விரிச்சிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த ட்ரே வைக்கணும். ட்ரே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பட்டர் தடவி இருக்க போர்ஷன் மேலே வர்ற மாதிரி நம்ம வைக்கணும். வச்சுட்டு அவனில் நீங்கள் கிரில் மோடில் குக் பண்ணணும். இது வந்து வைக்க முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கேக்குக்கெலாம் ப்ரீஹீட் பண்ணுற மாதிரி அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் உள்ளே வச்சு குக் பண்ணணும். குக் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக கலர் வந்திருக்கும். இதில் உள்ள வந்து அந்த ஃபேட்லாம் வந்து கீழே நம்ம அலுமினியம் ஃபாயில் விரிக்கிறதால அதில் வந்து அந்த எண்ணெயெல்லாம் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ் பட்டன் கொடுத்துட்டு
திரும்ப என்ன பண்ணணும், இதை எடுத்து நாம் இன்னொரு சைடு இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இந்த சைடும் வந்து கொஞ்சம் நம்ம அந்த மெல்டட் பட்டரை ப்ரெஷ்ஷால் வச்சு நல்லா அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னாக்கா டோட்டலாக 20 மினிட்ஸு அதில் வச்சு எடுக்கும்போது உங்களோடது இந்த மாதிரி வந்துடும். கடைங்களில் விற்கிற மாதிரியே இருக்கும். நான் அந்த மாதிரி அவனில் வச்சு எடுத்தது இங்கே இருக்குது. இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நாம் எண்ணெயில் பொரிச்சது இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து எண்ணெய் வந்து வெளியே வராது, அந்த அளவுக்கு அந்த சட்டியில் தான் இருக்கும். வெளியே வரும், வெளியே வந்தாலும் அந்த எண்ணெய் வந்து எல்லாத்தோட மறுபடியும் பொரியும் போது மிக்ஸ் ஆகிடும். ஆனால் இதோட எண்ணெய் பாருங்கள், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்படி ஃபுல்லாக எண்ணெய் வந்துட்டு அதே அப்படி ஒரு கலராக ஆயிடுச்சு. அலுமினியம் ஃபாயில் விரிக்கிறதுக்கு காரணமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ணெயாக இருக்கும், அதுக்காக தான். இல்லைன்னா நம்மளோட ட்ரே வந்து தீஞ்சு போயிடும். இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எந்த மாதிரி இருக்குண்டு. இது வந்து அவனில் வச்சது, இது வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சது. அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து எண்ணெய் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம கையில் எண்ணெய் வருது. அதே இது வந்து நமக்கு வந்து எண்ணெய் வராது. ஏன்னா எண்ணெய் வந்து வெளியே ஆல்ரெடி எல்லாம் லூஸ் அவுட் ஆகிட்டதால இதில் அந்தளவுக்கு எண்ணெய் இருக்காது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் மீதி இருக்கிறத கடாயிலேயே நான் செஞ்சு காட்டுறேன். நான் இதை வந்து கடாயில் தான் பொரிக்க போகிறேன். நீங்கள் grill அவனில் வந்து grill மோடு உள்ள அவன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவனில் வச்சு. ஏன்னா கடையில் எப்படி நம்ம வாங்குறது, ஹோட்டலில் வாங்குறது எப்படி இருக்குமோ அதே மாதிரி கண்டிப்பாக இது வந்து நல்லாவே இருக்கும். நான் இதை வந்து சட்டியில் போட்டுக்கிறேன். எடுக்காதீங்க. இப்போ நம்மளோட மட்டன் ஸ்டிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அசம்பிள் பண்ணிட்டேன் ஒரு பிளேட்டில். அதுக்கு மேலே வந்து மயோனஸ் வந்து லைட்டாக கோட்டிங் கொடுத்துருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து அவனில் வச்சு எடுத்தது. இந்த ஸ்டிக்ஸ் பாருங்கள், இந்த ஸ்டிக்ஸ் பாருங்கள். இங்கே வந்து இந்த குச்சி வந்து கலர் வந்து கருகி போயிருக்கும். இதே வந்து இது வந்து நம்ம அடுப்பில் பண்ணினது. இந்த குச்சி வந்து மாறி இருக்காது, அதே கலராக தான் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சிக்கன் கீமாலையோ இல்லை மட்டன் கீமாலையோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். அவன் இருக்கவங்க அவனில் செஞ்சு பாருங்கள். அவன் இல்லாதவங்க கடாயிலையும் செய்யுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் வாங்குற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.